தேனி அருகே பழங்குடியின பெண்களிடம் வனத்துறையினர் அத்துமீறி நடந்து கொண்டது குறித்து நீதிபதியை கொண்டு விசாரணை நடத்த வேண்டும் என மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா வலியுறுத்தியிருக்கிறார். திருவாரூரில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக வரும் 8ஆம் தேதி திராவிட கழகத்தின் சார்பில் நடைபெறும் போராட்டத்திற்கு மனிதநேய மக்கள் கட்சி ஆதரவு அளிக்கும் எனவும், இந்த கொள்கைக்கு தமிழக அரசு மௌனம் காட்டுவது வேதனை அளிக்கிறது எனவும் குறிப்பிட்டார். தேனி மாவட்டம் கடமலைக்குண்டு பகுதியில் வனத்துறையினர் பழங்குடியின பெண்களிடம் அத்துமீறி நடந்து கொண்டது மனித உரிமை மீறல் எனவும், இதுகுறித்து நீதிபதியை கொண்டு விசாரணை நடத்த வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அதாவது தேனி மாவட்டத்தில் வனத்துறை அதிகாரிகள் அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய பெண்களிடம் நடந்து கொண்ட முறை குறித்து ஊடகங்களில் வந்த செய்திகள் மட்டுமல்ல, அங்கே நேரிலே மனித உரிமை ஆர்வலர்கள் செய்த நேரடி ஆய்வுகளிலிருந்து ஒரு மிக மோசமான மனித உரிமை மீறல் நடைபெற்றிருக்கின்றது. பச்சாத்திக்கு இணையாக நடைபெற்றிருக்கின்றது. இது குறித்து உடனடியாக ஒரு சிட்டிங் அமர்வு நீதிபதியை கொண்டு விசாரணை நடத்தப்பட்டு இந்த பின்னணியில் இருக்கக்கூடிய அனைவரும் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும்.